கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் விசேஷமான ஒரு செய்திக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த செய்தியின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். விசுவாசிக்க வேண்டுமா? தேவனை விசுவாசிக்கின்ற ஒரு மனிதன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஆக காணப்படுகின்றான். தேவனை எந்த வண்ணமாக விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிராம் என்று ஒரு மனிதனை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். அந்த ஆபிராம் மூலம் நாம் விசுவாசத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகம் 15 அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அந்த வசனத்தினுடைய உள் கருத்துக்கள், அந்த வசனத்தினுடைய ஆழமான அந்த சத்தியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்கின்ற போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகின்றது. ஆபிரகாம் ஸ்தோத்திரம் மறுபூமியிலே நிற்கின்ற போது ஆண்டவரை விசுவாசத்தை நீதியாக எண்ணப்பட்டாராம். விசுவாசத்தை நீதியாக அவர் எண்ணப்பட்டார். விசுவாசத்தை நீதியாக எண்ணப்பட வேண்டிய காரணம் ஏனென்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில அவர் இருளிலே இருந்து அவர் வெளிச்சத்துக்காக வருகின்றார். ஆண்டவர் அழைத்தவுடனே ஆண்டவரை நோக்கி எந்த ஒரு சந்தேகம் இல்லாதபடி அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் நம்மை ஆசீர்வதிக்கப்படுவார். அதனால் தன்னுடைய எண்ணம், அதாவது தன்னுடைய இருதயத்திலே எண்ணி அவர் விசுவாசித்து அவர் நீதியாக எண்ணினார். அந்த நீதி எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு வெளிச்சமாக காணப்படுகின்றது. ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 6 அதனுடைய 33வது வசனத்தை வாசிக்கின்ற போது, முதலாவது உங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்கின்றார். ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம், ஸ்தோத்திரம், தேவனை கண்டவன் ஒருவனும் கிடையாது. ஆகிலும் ஸ்தோத்திரம், ஆபிரகாம் விசுவாசத்திலே தேவனை கண்டான். விசுவாசத்திலே கண்டான். தன்னுடைய இருதயத்திலே விசுவாசித்தார். ஒரு காலகட்டத்திலே ஸ்தோத்திரம் ஆபிரகாம் விக்கிர ஆராதனைக்கு அடிமைப்பட்டு கிடந்த வேளையில ஸ்தோத்திரம் அந்த விக்கிர ஆராதனை எப்படிப்பட்டது? அது ஒரு இருளினுடைய ஸ்தோத்திரம் வெளிப்பாடு உடையது என்று சொல்லி ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை நோக்கி, அந்த பரலோகத்தை நோக்கி, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி, அந்த நீதியை நோக்கி, அந்த நீதியின் செல்வத்தை நோக்கி அவன் ஸ்தோத்திரம் கடந்து வந்தான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆபிரகாமை நோக்கி கூப்பிடுகின்றார். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகம் 12 அதிலே 1 வாசிக்கின்ற போது, உன் தாயும் உன் தகப்பனும் உன் இனத்தாரையும் உன் தேசத்தாரை எல்லாரையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்காக நீ கடந்து சொல்லி என்று சொல்கின்றார். சொல்கின்ற போது எல்லாரையும் விட்டு அவன் கடந்து சொல்கின்றான். காரணம், அந்த நீதியை குறித்து அறிந்தான். தேவனுடைய ஜனமே, விசுவாசம் என்பது ஸ்தோத்திரம் அந்த பரலோகமாய் காணப்படுகின்றது. ஸ்தோத்திரம். நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யம் விசுவாசத்திலே நிற்கின்ற போது சகலத்தையும் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகின்ற ஒரு விலமாய் காணப்படுகின்றது. காரணம், எபிரேயர் புஸ்தகம் 11 ஸ்தோத்திரம் அதனுடைய 9வது வசனத்தை நீங்கள்